Hi friends, வணக்கம். Welcome to Anandham Tamil channel. This is Anandi Tirumurthy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் friends. டெல்லி ரெட் சோனா இருக்கறனால ரொம்ப நாளா நான் எசென்ஷியல்ஸ் சர்வீஸ் இல்லாம இருந்துச்சுங்க. only essentials மட்டும் தான். இப்போ கொஞ்ச நாளா தான் நான் எசென்ஷியல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ நான் கொஞ்சமா ஷாப்பிங் பண்ணிருக்கேன். என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே இருக்கிற ஆல் அப்படிங்கற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர புது வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பியூட்டி சேனலோட லிங்க்கும் இருக்குங்க. அதுலயும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேக் மோல்ட் பார்க்க போறோங்க. ஏன் நான் கேக் மோல்ட் வாங்கியிருக்கேன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எதுவுமே வாங்குறதில்ல, எல்லாமே வீட்டில் குக் பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். ஸோ கேக்கும் அந்த மாதிரி தான். குழந்தைங்க அடிக்கடி கேக் கேட்டுகிட்டே இருக்கிறனால சரி நான் வாங்கி வச்சுட்டா பின்னாடியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் தான். நான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் அதுலலாம் பார்த்தேங்க. பட் ப்ரைஸ் அந்த அளவுக்கு ரீசனபிளாக இல்லை. ஸோ பிக்பாஸ்கெட்டில் ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிது. 550 ருபீஸ் தான் 3 கேக் மோல்டு இருக்குங்க. பட் ஒரே ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா ரவுண்ட் ஷேப்பில் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ கீழே இருக்கிறது ஸ்கொயர் ஷேப்பில் இருந்திருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். பட் அதுவும் ரவுண்ட் ஷேப்லேயே இருந்தது. இருந்தாலும் ப்ரைஸுக்கு அது 100% ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க. ஸோ வேறு எந்த வெப்சைட்லேயும் இந்த ப்ரைஸ்க்கு செட் ஆஃப் 3 கிடைக்கிறது இல்லைங்க. நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற கேக் மோல்டுங்க. இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி பார்க்குறக்கு குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் ஒன். இது பெருசுங்க. இது 1.5 kg பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ 3 இதுதாங்க செட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. சின்னது 1/2 kgன்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறது 1 kgன்னு நினைக்கிறேங்க. கீழே இருக்கிறது 1.5 kg பிடிக்கலாம். ஸோ இது தாங்க செட் ஆஃப் 3. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மஃபின் மோல்டுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கப் கேக்கு, ஸோ மஃபின் இது மாதிரி செய்யறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கிடச்சிச்சு. ஸோ அமேசான்லலாம் பார்த்து இதை விட அதிகமாக தான் இருந்துச்சுங்க. இது 199 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அமேசானில் 250க்கு மேலே தான் இருந்துச்சு, அதுக்கு கம்மியாக இல்லை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிட்டு தாங்க வாங்குவேன். ஸோ ஒன்றை விட ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா நான் கம்மியாக எந்த வெப்சைட்டில் கிடைக்குதோ அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபுட் கிரேட் சிலிக்கான் மஃபின் மோல்டுங்க. இது மஃபின்ஸ் பண்ணிக்கலாம், கப் கேக்கு அந்த மாதிரி எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை மல்டி பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் மோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 169 ஆர் 179 ருபீஸ் வந்துச்சு. ஸோ பார்க்குறக்கு நல்லா ஓரளவுக்கு பெரிய சைஸ்லேயே இருக்குங்க, ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல். நிறைய பேர் வீட்டில் ஹோம்மேடு சோப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மல்டி பர்பஸான ஒரு ப்ராடக்ட் தாங்க. ஸோ பட்ஜெட்குள்ளே வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐஸ் ட்ரேங்க. ஸோ இது மேலே பிளாஸ்டிக், அடியில் சிலிக்கான் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துக்கிறதுக்கு. ஸோ என்கிட்ட ரொம்ப பழசு ஃப்ரிட்ஜோட அந்த ஐஸ் க்யூப் ட்ரே மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லைங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் ப்ராப்ளத்தினால வாங்க முடியல. ஸோ இது நம்ம நிறைய ஐட்டம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக. இப்போல்லாம் நம்ம ஐஸ் க்யூப்ஸ்க்காக மட்டும் ஐஸ் ட்ரேவை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ நிறைய நம்ம இஞ்சி துருவி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் 2 செட்டு வாங்கியிருக்கேங்க. ஸோ இது ஒரு செட்டு. ஸோ அடுத்ததாக இன்னொன்று காமிக்கிறேன் நான். ஸோ பார்க்குறக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அடியில் ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணால் போதும், நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வெளியே வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி லிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வெளியே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேஃபாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுட் ஸ்டோரேஜ் ஏதாவது பண்ணும்போது இந்த லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ரே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. ஸோ கலர் பிங்க் கலரில்
சேம் பிளாஸ்டிக் வித் சிலிக்கான் தான். ஸோ ஈஸியாக புஷ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ மல்டி பர்பஸாக வேணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் வாங்கியிருக்கிறேங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து குக்கீஸ் கட்டுருங்க. ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து மினி குக்கி கட்டுரு தான். ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக கிடச்சிது. 169 ருபீஸோ 159 ருபீஸ் என்னமோ தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பேக்கிங் ஏதாவது செய்யும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தா நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாட்டில் ஓப்பனருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸில் தான் வந்து கிடச்சிது. முன்னாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குங்க. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் ஆர்டர் போடும்போது மறந்துடுவேன். ஸோ நம்ம சோயா சாஸ், சில்லி சாஸ்க்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிலிக்கான் கப் கேக் மோல்டு தாங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப குட்டியான ஒரு இது. ஸோ நேரில் பார்க்கும்போது இதை விட நல்லா கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. பட் வீடியோவில் அந்தளவுக்கு வந்து கலர் கரெக்டாக வரலைங்க. பட் ரொம்பவே குட்டியாக அழகாக வந்து இருந்துச்சு சிலிக்கான். இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. ஸோ செட் ஆஃப் 10 வந்து வாங்கியிருந்தேங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எக் பீட்டருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ இது வந்து மினி பீட்டர். ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்குது. குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணும்போது அதை பீட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வாங்கியிருக்கேங்க. ரொம்ப குட்டியாக அழகாக ஜஸ்ட் 45 ருபீஸ் தாங்க இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிலிக்கானில் வந்து ஸ்பேச்சுலாங்க. இது வந்து கேக் பண்ணுற அந்த பர்பஸ்க்காக மட்டும் வாங்கியிருக்கேங்க. ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறது வந்து பெருசாக இருக்குது. ஸோ அது குக்கிங்க்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து குட்டியாக வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு மீடியம் சைஸில் வந்து வாங்கியிருக்கேங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ஒரு எக்கனாமிக்கலான ஒரு ப்ரைஸில் வந்து கிடச்சிது. சூப்பரான குவாலிட்டிங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிலிக்கானில் வந்து சாக்லேட் மோல்டு வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் வந்து நம்ம சாக்லேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ் க்யூப்ஸும் வந்து பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் வந்து தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது வந்து அந்த லெட்டரோட அச்சு வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து விழுகும். ஸோ அதுதாங்க இதில் வந்து ஸ்பெஷல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் மெஷரிங் கப்ஸ் தாங்க. ஸோ இது வந்து சிலிக்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். பட் இது வந்து பிளாஸ்டிக் தான். 129 ருபீஸ்க்கு என்னமோ வாங்கினேங்க. ஸோ ப்ரைஸுக்கு வந்து இது ஒர்த்து தான். பட் சிலிக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதோட பேஸ் மட்டும்தான் சிலிக்கானில் இருக்குது. பட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இது பிளாஸ்டிக் தான். பட் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா தான் இருக்குங்க. அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்பாஸ்கெட் ஆப்பில் வந்து ப்ரைஸ் வந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது வந்து டெல்லியில். ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அக்யூரேட்டாக வந்து நான் மென்ஷன் பண்ணலைங்க எங்கேயுமே. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ நீங்கள் வந்து உங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இதுவும் வந்து ஒரு சாக்லேட் மோல்டு தாங்க சிலிக்கானில். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் தாங்க. ஸோ ப்ரைஸும் பார்த்தா நல்லா எக்கனாமிக்கலாக இருக்குங்க. ப்ராடக்ட்டும் வந்து அதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சாக்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ ஐஸ் க்யூப்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவதுக்கும் மல்டி பர்பஸாகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துங்க கப் கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ். அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஓவனில் குக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற பர்பஸ்க்காக வந்து வாங்கியிருக்கிறேங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து சிலிக்கானில் வந்து பேக்கிங் மேட்டுங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்காமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ பிக் பேஸ்கெட்டில் பார்க்கும்போது வந்து 200 சம்திங்க்கு தான் வந்து இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு, அதாவது ரொம்ப சின்னதாகவும் இல்லை பெருசாகவும் இல்லை. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் வந்து வாங்கிட்டேன் பாருங்கள். ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது சைஸ் வந்து ஓகே தான். இப்போ ஒரு 4 பேருக்கெல்லாம் குக் பண்ணுறக்கு வந்து இந்த சைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு உருட்டுறக்கு அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய மல்டி பர்பஸாக நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பட்ஜெட் பிக் பேஸ்கெட் ஷாப்பிங் ஹவுல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆனந்தம் தமிழ் சேனல். அடுத்த வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.